என் பேர் சேகர். அனகாபுத்தூர் இயற்கை நார் நெசவு குழுமத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வாழை நாரில் பண்ணிகிட்ருக்குறோம். நாங்கள் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருந்தோம் நாங்கள். அந்த ஆர்டிக்கிளில் வந்து ராமாயண காலத்தில் சீதாவை வந்து ராவணேஸ்வரர் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து மாற்ற உடை வேணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு கேட்கும்போது அந்த காலத்தில் கொடுத்துருந்தாங்க. அதை படிக்கும்போது இம்ப்ரெஷன் ஆச்சு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து விடாத ஒரு மாசமாவே நாங்க திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளா இப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய குழு கிளஸ்டருடைய அந்த குழுமலேருந்து மகளிர் எல்லாம் சேர்த்து முடிவு எடுத்தோம். இதே மாதிரி சீதா தேவிக்கு நம்ம வந்து 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகம் வந்து நம்முடைய புடவை நம்ம கைனால நெய்கிற வாழைநாறு, சில்க்கு, பருத்தி இந்த 3 கலந்து புடவை பண்ணணும், அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தோம். அந்த நெய்யறதுக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 பேர் செஞ்சு விடாத இரவும் பகலாம நாங்க செஞ்சுட்டு, அதுல வந்து பல்லுல வந்து ராம் மந்திர் அந்த கோயிலுடைய அமைப்பு வந்து நாங்க அதுல போட்டிருந்தோம். அதே சமயத்துல வந்து ராமர் வந்து அம்பு செலுத்துற மாதிரியாவும் அந்த இதுவும் சிம்பலும் போட்டிருக்கிறோம் நாங்க. எவ்வளவு பட்ஜெட் ஆயிருக்கு? கடவுளுக்கு நாங்க பட்ஜெட் பார்க்கல. எங்களுடைய உழைப்பு வந்து உலகம் முழுவதும் பரவணும். 500 வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இடையில தடைப்பட்டது. அதை மீண்டும் நம்முடைய கை வண்ணத்தினால புத்துயிர் பெறணும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து வாழைநாறு சில்க்கு புடவை வந்து சீதா தேவிக்கு கொடுத்துருந்தோம். எத்தனை பேருக்கு வந்து எத்தனை நாளாக ஒர்க்? அதை 1 வாரம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 பேர் செஞ்சு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது எல்லாமே ஷார்ட் ஃபைபர்லேருந்து ஒவ்வொரு ஃபைபரை நாட் பண்ணி வைண்ட் பண்ணி இது பண்ணுறதுனால வேலை பளு இருந்தது. ஆனாலும் சீதா தேவிக்கு கொடுக்கணும் ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வெற்றிகள். எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் அது பண்ணணும். இக்கோ ஃப்ரெண்ட்லி, நேச்சுரல், சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லிட்டு பழமை வாய்ந்த புதுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். முழுக்க முழுக்க பெண்களால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாழைநாறு சில்க்கு சாரி சீதா தேவிக்கு நாங்கள் சொல்கிறோம்.